கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஐடிஎஃப்சி பெஸ்ட் பேங்க்கை இப்போதைக்கு வாங்கலாமா இல்லையாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அனலைஸ் பார்த்துடலாம். அதில் பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக 64 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் மாதிரி உருவாகிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா கீழ் ட்ரெண்ட் லோவர் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதுலேருந்து நமக்கு அந்த ஹை போனாலே எவ்வளோ கிடைக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே போனாலே பார்த்தீங்கன்னா ஒரு 15% கிட்ட கிடைக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதை எப்போ பிரேக் பண்ணுதோ, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கீழ் ட்ரெண்டு போயிட்டு இருக்குல்ல லோவர் லோ, அந்த ட்ரெண்டை வந்து எப்போ பிரேக் பண்ணி ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அது நமக்கு பழைய ஹை கிட்டலாம் போகும். அதாவது பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைலாம் போகணுன்னு நினச்சிங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை வந்து எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளால் இது ப்ராஃபிட்டே பார்க்க முடியும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கீழ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது வேறு மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு இது பார்த்துடலாம். அதாவது பார்த்திங்கன்னா எப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை இது உடைக்குதோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போதையே பார்த்திங்கன்னா நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதை தான் நான் வரைஞ்சிருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு லோவர், இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டு போய்கிட்டே இருந்திருக்கு, கீழே போய்கிட்டு இருந்திருக்கு. எப்போ உடச்சிருக்கோ அப்போ பார்த்திங்கன்னா மேலே போயிருக்கு. அதேமாரியே பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே விழுந்திருக்கு 2020 கிட்டலாம். அப்பயும் பார்த்திங்கன்னா ஒரு சர்டன் பீரியடில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒன் இயராக ஒரே பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த லைன் கிட்ட வரப்போது பார்த்திங்கன்னா நிறையா ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 60% கிட்ட ஷார்ட் டேர்ம்லேயே கொடுத்துருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை வந்து பிரேக் பண்ணிவிட்டு அதே மாதிரியே இங்கேன்னு பார்த்திங்கன்னா ஒரு கீழ் ட்ரெண்டு போயிருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்களா. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கே பார்த்திங்கன்னா ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணிவிட்டு ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் பார்த்திங்கன்னா மேலே போயிருக்கு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா இங்கே வரைக்கும் போயிருக்கு. அது மறுபடியும் 60 கொடுத்துருக்கு. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் உருவாக்கியிருக்கு பாருங்கள். ஒரே இதில் பேட்டர்ன், அதாவது மேலே இங்கேயும் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பாருங்கள். லாஸ்ட்டு தடவை பார்த்திங்கன்னா ரொம்பவே மேலே போயிருக்கு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா இங்கே போகிறதுக்கு எவ்வளோ போயிருக்குன்னு பார்த்திங்கன்னா இதுவும் 70% கிட்ட கிடச்சிருக்கு. இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு பேட்டர்னில், அதாவது மேலே இங்கேயும் போயிட்டு ஒரு பேட்டர்னில் போய்கிட்டே இருக்குது. இப்போ வந்து இது பிரேக் பண்ணுமா இல்லையாங்கிறதா, எப்போ பிரேக் பண்ணுங்கிறத நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். எப்போ வந்து பிரேக் பண்ணணுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டுக்கிட்ட கரெக்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம ஷார்ட் டேர்மில் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா இந்த ஹைக்கு போணுச்சுன்னா அதாவது ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டுக்கிட்ட போணுச்சுன்னா 20 கிட்ட காட்டுது. அதுக்கப்புறம் இருக்கிற ஹைக்கு போணுச்சுன்னா 36 காட்டுது. அதுக்கப்புறம் இந்த ஹை கிட்ட போணுச்சுன்னா 46. இந்த 100 கிட்டலாம் போணுச்சுன்னா அப்போதைக்கு போணுச்சுன்னா நமக்கு 60% கிட்டே கிடைக்குது. நீங்கள் எந்த விலையில் வாங்கி வச்சுருக்கீங்களாங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்திங்கன்னா இந்த விலையில் தான் பார்த்திங்கன்னா நிறையான்னு சொல்ல முடியாது, ஒரு 1000 ரூபாய்க்கிட்ட தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா போர்ட்ஃபோலியோவில் பார்த்திங்கன்னா ஏதாவது ரொம்ப கீழே போணுச்சுன்னா நமக்கு எந்த பாதிப்பும் வராது. நான் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ், உத்ராகா ஸ்மால் ஃபினான்ஸ் நான் வாங்கி வச்சுருக்கேன். அதுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 20 கிட்ட வந்துட்டு நெகட்டிவில் போயிருக்கு. ஆனாலும் பார்த்திங்கன்னா அதுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா என் போர்ட்ஃபோலியோ அஃபெக்ட் பண்ணல. ஏன்னு பார்த்திங்கன்னா கோல்டு வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அசோக் லேலாண்டுன்னு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காப்பாற்றி விட்டுருச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே இறங்காமல் ஒரு 5% கிட்ட மைனஸில் இருக்குது. உங்களோடது எவ்வளோ மைனஸில் இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா 64.1 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது கேபிட்டல் அடிக்யூரேசி பார்த்திங்கன்னா 16 கிட்ட இருக்குது. 12 கிட்ட இருக்கணும்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா 46,000 கிட்ட இருக்குது. 50,000 வந்துரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க சொல்லியிருக்காங்க, அதாவது பார்த்திங்கன்னா சிஓவே சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்துட்டு இன்னும் 5 இயர்ஸில் பார்த்திங்கன்னா 1 lakh crore வந்து கேபிட்டலாக ஆக்கிடுவோம் அப்படின்னு, மார்க்கெட் கேப்பை உயர்த்திடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்டாக் பி பார்த்திங்கன்னா 20 கிட்ட இருக்குது. செக்டர் பி பார்க்கலாம். செக்டர் பி பார்க்குறது பதிலாக நம்ம மீடியன் பி பார்க்கலாம். அதுக்கு நம்ம எங்கே போகணுன்னு பார்த்திங்கன்னா இங்கே கீழே போய்க்கணும். செக்டர் பி பார்த்திங்கன்னா கரெக்டாக மீடியன் பி கிட்ட தான் ட்ரேட் ஆகிக்கிட்டே இருக்குது. மீடியன் பி பார்த்திங்கன்னா 20 கிட்ட இருக்குது. இப்போ கரெக்டான வேல்யூவேஷனில் இருக்குதுன்னு காட்டுது. பி ரேஷியோ பார்த்திங்கன்னா கரெக்டான வேல்யூவில் இருக்குதுன்னு காட்டுது. இவங்க ஏன் ரொம்ப கீழே விழுந்திருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் வந்து ரொம்ப அடி வாங்கிடுச்சு. ஏன்னு பார்த்திங்கன்னா 245 கிட்ட விழுந்திருக்குது. இன்ட்ரெஸ்ட்டு வந்து 4000, ரெவென்யூ பார்த்திங்கன்னா 8,957 கிட்ட இருக்குது. நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 212. அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப கீழே விழுந்திருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் செக்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா கீழே விழுது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த நேரத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெகட்டிவ் நியூஸ் சொல்லுவோம்.
இது வந்துட்டு ஒரு காலத்தில் 80 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் வந்து 90 ரூபா கிட்டனா லாக் ஆகியிருந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 65 கிட்டலாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எப்படா 70 கிட்ட வரும் நம்ம வாங்கிக்கலான்னு ஒரு காலத்தில் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 70 கீழே இப்போ 65 கிட்ட வந்திருக்கு. லாஸ்ட்டு ஃபினான்ஸ் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 2943 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 3000 கோடி கிட்ட வந்து ப்ராஃபிட் பண்ண போகிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 5 இயர்ஸை 20, ப்ராஃபிட்டும் 29, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, இருக்கிறதுலே லீஸ்ட் இதில் தான் இருக்குது. அதேமாதிரி ஸ்டாக் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 5 இயர்ஸாக 7% தான் காம்பவுண்ட் ரேட்டே இருக்குது. அப்புறம் ரிசர்வில் 25,000 கோடி எடுத்து வச்சுருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 74,500 கோடி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா 2,51,000 கோடி இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐட்டேருந்து கடன் வாங்கி அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டி தான் இவங்க வந்துட்டு நடத்துவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கிட்ட 47 கிட்ட இருக்குது. ப்ரொமோட்டர்ஸ் ஐடிஎஃப் ஃபினான்ஷியல் பப்ளிக்கிட்ட வந்துருச்சு. இதுக்கும் ஏன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ.